வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வரும் பொழுது, பல கஷ்டங்களை நாம் கடந்து வரும் பொழுது, நம்முடைய மனித மூளையை உபயோகப்படுத்தி அந்த கஷ்டங்களிலிருந்து, அந்த சவால்களிலிருந்து வெளிவர முயற்சிக்கிறோம். சில சமயங்களில் அது எளிதாக அமைந்து விடுகிறது, சில சமயங்களில் மிகவும் கஷ்டமாக அமைந்து விடுகிறது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு ஒரு வழி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரிந்திருந்தால் எந்த சூழ்நிலையில் நாம் எந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும், எந்த வார்த்தையை வைத்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆனால் நம்மில் பலருக்கு பரிசுத்த வேதாகமத்தினுடைய வசனங்கள் தெரிந்திருந்தும் அவைகளெல்லாம் சாதாரண ஒரு நியூஸ் பேப்பரில் காணப்படுகிற செய்திகளாகத்தான் காணப்படுகிறது. இதை வேறு விதத்திலே சொல்லப்போனால், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் எடுத்து வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை மிகவும் எளிதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றித் தருகிறது. அதை குறித்த ஒரு வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறிவு இல்லாமல் பல சூழ்நிலைகளிலே, விபத்துகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அறியாமல் நடந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். வேத வசனங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதைக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் நாம் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அத்தனை தேவைகளுக்கும் அது பதிலை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரி தனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையினாலே தான் சீக்கிரத்திலே மாய்த்து கொள்வேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்திருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி அதை கேட்டேன். இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையிலே வேத வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறது. நாம் கடன் கொடுக்கத்தான் இருக்கிறோமே ஒழிய கடன் வாங்கி அதனால் நைந்து போவதற்கு இல்லை. ஆகவே அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் ஒரு செழிப்பை காண்பீர்கள். ஆகவே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த முதலாவது சகோதரி அதை நம்பி தொடர்ந்து, நான் கடன் வாங்காதிருப்பேன், நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், என்னை ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ண ஆரம்பித்திருக்கிறார். கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவர்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. அவர்கள் வெளிவந்து விட்டார்கள். இது ஒரு சாதாரண சம்பவமாக நமக்கு தெரியலாம். நமக்கு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், குடும்பத்தில் குழப்பமாக இருக்கட்டும், சமாதான குறைச்சலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் வெளியே வருவதற்கு, அவைகள் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறப்பதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்திலே நாம் ஆங்காங்கு தேடும் பொழுது, அந்த வசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, அதை சரியாய் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தை சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் மறுபடியும் சொல்லும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நம் மத்தியிலே கிரியை செய்யும். அந்த வசனங்கள் நம்மை முழுமையாக விடுவிக்கும். நம்மை விடுவித்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றவர்களாய் நம்மை மாற்றி தரும். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த வருடம் முழுவதும் நமக்கு தருவாராக கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம், அதை விசுவாசிப்போம், அதை அறிக்கை செய்வோம். அதன் மூலமாய் நாம் வெற்றி கொள்ளுவோம். ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.